ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 4 மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தையும் காண செய்த என் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் அவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம் மண் என்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103 முதல் 14 வரை. நாம் கேட்ட கடைசி 2 வசனங்களும் தேவனுடைய இரக்கத்தை அறிவிக்கின்றன. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள் என்பதையும் அவர் அறிவார். நம்முடைய சரீரம் பலவீனமானது என்றும் நாம் சோர்வடைபவர்கள் என்றும் நோயினால் பாதிக்கப்படுவோம் என்பதையும் அவர் அறிந்து அதற்காக நம்மேல் இரக்கப்படுகிறார். பரிதாபம் என்பது அவருடைய பரிவினின்று வேறுபட்டது. அவரது பரிவினை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமல் இருக்கிற நமது ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார் என நாம் காண்கிறோம். மனதுருக்கம் என்பது தேவனுடைய கிருபையின் ஒரு தன்மையாகும். நாம் செய்த பாவத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நமக்கு தராமல் நமக்கு தகுதியில்லாத நன்மைகளை அவர் அருளுவதும் அவருடைய கிருபையே. தேவனோடு ஒரு சிறந்த உறவு நீங்கள் கொண்டிருப்பின் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்தவற்றையே பெறுவீர்கள். பழைய ஏற்பாட்டு பகுதிக்கு ஒத்ததாய் உள்ள ஒரு புதிய ஏற்பாட்டு பகுதியை நாம் பார்த்தால் இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யாக்கோபு 5:11. இந்த வசனத்தில் யாக்கோபு நினைவூட்டுகிறார். பொறுமை, பரிவு மற்றும் இரக்கம் ஆகிய 3 சொற்களும் இந்த வசனத்தில் கையாளப்பட்டுள்ளன. யோபுவின் பொறுமையையும் தேவனுடைய உருக்கத்தையும் இரக்கத்தையும் காண்கிறோம். நீங்களும் நானும் மனதுருக்கமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் யோபுவின் அனுபவத்துக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்று தேவன் நமக்கு தெரிவிக்கிறார். ஆனால் நம்மில் அநேகர் இந்த அனுபவத்தை ஏற்க விரும்புவதில்லை. அவர் தனக்கு அருமையான யாவற்றையும் இழந்தார். அவ்வித அனுபவம் நம்மில் யாருக்கும் வர வேண்டாம். நாம் யோபுவை போன்ற துன்பங்களை அனுபவிக்க போவதில்லை. ஆனால் நமக்கு கிடைக்கும் அவரது அனுபவங்கள் தேவ கோபத்தின் தாமதத்தையும் அவர் நம்மேல் வைத்திருக்கும் உருக்கத்தையும் அன்பையும் கிருபையும் புரிந்து கொள்ள ஏதுவாகிறது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:3-4. இந்த வசனங்களில் ஆறுதலை அளிக்கும் தேவனை பற்றி
பவுல் எழுதியுள்ளார். இவ்வசனங்களில் ஆறுதல் என்ற சொல் பலமுறை கையாளப்படுகிறது. சில வேளைகளில் நாம் மற்றவர்களிடம் பரிவினை காட்ட வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மேல் மனதுருக்கமாயிருக்கிறார். மனதுருக்கத்தை கற்றுக்கொள்ள யோபின் அனுபவத்தை நான் பெற்றாலும் எனது வாழ்வில் தேவனுடைய மனதுருக்கத்தை அனுபவித்து அதனை நானும் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். மற்றவர்களிடம் இரக்கத்தை காண்பிப்பதை விட பரிவினை காட்டுவது சற்று கடினமே. தேவன் யார், அவருடைய தன்மை யாது என்பதை ஆராய்ந்து அவரை போல நானும் மாற வேண்டும் மிக முக்கியம். தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவராதலால் நானும் அக்குணங்களை பிரதிபலிக்க வேண்டும். ஹென்றி நியூமன் என்ற இறையியல் அறிஞர் இரக்கத்தை பற்றியும் பரிவினை பற்றியும் பின்வருமாறு சொல்கிறார். மனதுருக்கமாயிருப்பது மிக கடினம், ஏனெனில் அது மற்றவர்களின் உணர்வுகளுக்கூடாக செல்வதாகும். அவர்கள் பலவீனமாயிருக்கும் வேளைகளில், தாக்கப்பட்ட நேரங்களில், தனிமையாய் உணரும் சமயங்களில், மனம் உடைந்திருக்கும் காலங்களில் நாம் அவர்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேதனை நேரங்களில் நாம் இவ்வாறு செயல்படுவதில்லை. அதிலிருந்து விடுபடவே நாம் விரும்புகிறோம். மனதுருக்கம் நம்மில் உருவாகுவது மிக கடினமானதென்றாகும். அது நம்மை பலவீனமான இடங்களுக்கும் தாக்கப்படத்தக்க இடங்களுக்கும் நமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கும் கொண்டு செல்லும். மனதுருக்கம் இயல்பாக வரும் தன்மை அல்ல, அதில் நம்மில் உருவாக நாம் போராட வேண்டும். ஆயினும் நாம் தேவனைப் போல் மாறும் பொழுது நம்மில் பரிவு உணர்வு எளிதில் தோன்றும் என்பது ஆறுதல் அளிக்கும் செய்தியாகும். தேவனுடைய மனதுருக்கமும் மனிதர்களின் மனதுருக்கமும் வெவ்வேறு. தேவனுடைய மனதுருக்கத்தையும் மனிதர்களின் இரக்கத்தையும் பரிதாபத்தையும் ஒன்றாக கருதி குழப்பமடையக்கூடாது. காயப்பட்ட ஒரு பறவையோ கீழே விழுந்து காயமடைந்த ஒரு சிறுவனையோ பார்ப்பது மனதுருக்கம் அல்ல, அது பரிதாப உணர்வே ஆகும். பரிதாபம் மனதுருக்கத்துக்கு ஈடாகாது. மனதுருக்கம் செயலில் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து காட்டிய மனதுருக்கத்தை நாம் நற்செய்தி நூல்களில் பல இடங்களில் வாசிக்கிறோம். மத்தேயு 9:27 காண்கிறோம். கலிலேயாவில் இயேசு தமது சீஷர்களை அழைக்கும் வேளை தம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்து தம்முடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினார். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆம், இந்த மக்கள் நீதியை கேட்கவில்லை, தேவனுடைய இரக்கத்தையே தேடினார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மத்தேயு 9:28, 29, 30 வசனம். அவர் அங்கிருந்து சென்ற பின்னர் அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். நீங்கள் என்னுடைய கட்டளையின்படி செய்யவில்லை, எனவே மீண்டும் பார்வையற்றவர்களாகி விடுங்கள் என்று சொன்னாரா? இல்லை, தேவ நீதிக்கும் நியாய தீர்ப்புக்கும் முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். மீண்டும் மத்தேயு 9:32 முதல் 38 அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். சாதாரண அனுதாபத்துக்கும் உண்மையான மனதுருக்கத்துக்கும் உள்ள வேறுபாட்டையும் இரக்கத்தையும் பரிவுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நீங்கள் காண முடியும். கண்ணொளியற்ற இருவரும் இரக்கத்துக்காக கெஞ்சினார்கள். அவரோ தமது மனதுருக்கத்தை அவர்களுக்கு காண்பித்தார். பின்பு அவர் ஒரு பேச்சு திறனற்றவனை பேச வைத்தார் மற்றும் அநேகருக்கு மனதுருகி சுகமளித்தார். ஆனால் சரீர தேவையில்லாதவர்களை கண்டபொழுதோ அவருடைய பெரிய மனதுருக்கம் வெளிப்பட்டது.
அவர்கள் நம்மை போல ஐம்புலன்கள் கொண்ட மனிதர்களே. ஆனால் அவர்களுக்கு ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார். எனவேதான் அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று மனதுருகினார். இரட்சகரை அறியாத ஒரு சகோதரனை காணும் பொழுது அவருக்காக நாம் அனுதாபப்படலாம். ஆனால் அவர் இரட்சகரை அறியவில்லை என்றால் நமது மனது உருக வேண்டும். இயல்பு வாழ்க்கை நடத்திய மக்கள் இரட்சகரை அறியாததால் இயேசு மனதுருகினார். இரட்சகர் இல்லாத மக்களை காணும் பொழுது உங்கள் இருதயம் உடைந்தால் நீங்கள் வெறும் அனுதாபம் கொள்வது மாத்திரமல்ல, உண்மையான மனதுருக்கம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். புகழ்பெற்ற ஆங்கில கவிஞரான பைரன் பிரபு என்பவர் மனதுருக்கத்தின் துளி கண்ணீரில் வெளிப்படும் என்று கூறியுள்ளார். உண்மையான மனதுருக்கமானது நமது உணர்வுகளை கண்ணீர் துளிகளாக வெளிப்படுத்தும். இயேசு அவ்விரண்டு கண்ணொளியற்றவர்களுக்கு பார்வையும் பேச்சு திறனற்றவர்களுக்கு பேசும் சக்தியும் தேவை என்பதை அறிந்து கொண்டார். அம்மக்களுக்கு இரட்சகர் தேவை என்பதையும் அவர் அறிந்தார். அறிந்து கொள்வதுடன் மாத்திரமல்ல, அதனை செயலில் காட்டவும் செய்தார். செயலில் வெளிப்படும் இரக்கமே மனதுருக்கமாகும். மற்றவர்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு கண்ணீரை வரவழைத்து அதற்காக ஏதேனும் உதவிகளை செயலில் காட்டுவதே மனதுருக்கமாகும். ஒருவேளை அது அவருக்கென சில பொருட்களை வாங்கி தருவதோ தேவையுள்ள குடும்பத்திற்கு உதவுவதாகவும் இருக்கலாம். எனக்கு அவ்வாறு உதவிட பொருள் வசதி இல்லையே, என்னால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லையே என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? கிடைக்கும் வாய்ப்பினை சார்ந்தே உங்களுடைய செயல் அமையும். உங்களுடைய வசதிகளும் வாய்ப்புகளும் உங்களுடைய திறமையை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறான சூழலில் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கலாமே. சர்வவல்ல தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார். அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் நமக்கு காட்டிய மனதுருக்கத்தை நாம் பிறருக்கும் காட்ட வேண்டியது மிக அவசியம். தன்னுடைய இரக்கமான செயலால் பரிவு காட்டிய சமாரியனைப் போல நாமும் மற்றவர்களுக்கு நம்முடைய மனதுருக்கத்தை செயல்படுத்த வேண்டும். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் காட்.